நான் ரெடி. எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வண்ணாந்திரேயத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறதுங்க அப்பின் வழிவந்த கல்பம். நம்ம கருணாகர சுவாமி எழுதுனது தான். நம்ம சித்த வைத்திய நண்பர்களும் ரசவாத நண்பர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் என் ஃபோனில் தொடர்பு கொண்டுட்டு எனக்கு வந்து இந்த அப்பின் வழிவந்த கல்பம் எப்படிங்க செய்கிறது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அவங்க இந்த அப்பின் வழிவந்த கல்பத்தை நூல் பாடலாம் படிக்கிறாங்க, ஆனால் அதில் உள்ள விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ அதோட விளக்கமும் நான் செஞ்சு என்ன மாதிரி மாற்றம் வந்துச்சுங்கிறது இப்போ சொல்ல போகிறீங்க. நீங்கள் இதை தெளிவாக கூர்ந்து கவனிங்க. இப்போ அப்பின் வழிவந்த கல்பத்துலேங்க முதல்ல நம்ம கருணாகரசாமி என்ன சொல்கிறாருன்னா, துப்பறிய வெகு சுலபம் அறிவுள்ளோர்க்கு ஒப்பம் வைத்து ஊரெல்லாம் ஓடுது பார் அப்படிங்கிறாங்க. இல்லை என்று எண்ணாதே, இது எங்கும் கிடைக்கும், என்னாலும் உண்டு, இது எவருக்கும் தோணாது, தொட்டு சொன்னால் தலை தெரிக்கும் தோஷம் அப்பாங்கிறாரு. அப்போ முப்பு குருவில் பலராமையா என்ன சொல்கிறாருங்க, பூநீர் இல்லை, அண்டக்கல் இல்லை, கல்லுப்பு இல்லை, சுண்ணாம்பு கூட்டம் தள்ளு, சுண்ணாம்பு இல்லை, குருவண்டு இல்லை, நாதம் இல்லை, விந்தும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு 15 பொருள் 20 பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ரசவாத ஆய்வாளர்கள் எது இல்லைங்கிறாங்களோ அதையே எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சிங்க சித்த வைத்திய நண்பர்கள் வந்து 20 வருடம் பூநீர்லேயும் அண்டக்கல்லையும் போய் ஊர்மண்ணில் இருக்க பூநீர் எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னும் ஆராய்ச்சி தான் பண்ணுறாங்க. ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுலேருந்து ஒரு பாசனத்தை கட்ட முடியாது. அப்படி பாசனம் கட்டினாலும் அது வைத்தியத்துக்கு வராது, வாரத்துக்கு வராது. சும்மா கட்டி அழகுக்கு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து திராவங்களை வடித்து வச்சுக்கலாமே தவிர அதை வந்து ஒரு உலோகத்தில் அணுமாற்றம் பண்ண முடியாது. பாசனத்தை கட்டி மேல் வேலைக்கு நம்ம கொண்டு போக முடியாது. அதனால் இந்த அப்பின் வழிவந்த கல்பத்தில் நம்ம கருணாகரசாமியா வந்து இதையெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. தொட்டு சொன்னால் தலைதறிக்கும் தோஷம் வைப்பானா. முப்புக்குள்ள பலராமையா கூட சொல்கிறாரு, இவ்வளவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மெய்ப்பொருளை சொல்லாமல் தான் போகிறேன், ஏன்னா இது சொல்கிறதுக்கு உண்டான அதிகாரம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. சொல்கிற மாதிரி தான் சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் சொல்கிற விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் அந்த மெய்ப்பொருளை பார்த்துருக்கலாம், இல்லை அதிலே ஆய்வு பண்ணியிருக்கலாம். அப்படி ஆய்வு பண்ணியிருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த சிம்டம்ஸ்லாம் வருதான்னு பார்த்துக்குங்க. அடுத்ததுங்க, தோஷம் என்று சொல்லியே சித்தர்கள் தானும் கோஜ பீஜம் என்று பெயரிட்டனர். அப்போ இதை வந்து சொன்னால் தோஷம் வரும்னு சொல்லிட்டு பரிபாஷையாக கோஜ பீஜங்கிறாங்க, ரசம் கந்தகங்கிறாங்க, கைவளலை குரு உப்பு அப்படிங்கிறாங்க, கட்டடங்கா கணத்தி அப்படிங்கிறாங்க, வன்னியினால் வலிமை பெற்ற சரக்கு இதென்றும் அப்படிங்கிறாங்க. வன்னினா நெருப்பு, நெருப்புனால் இந்த பொருள் வலிமை பெற்றிருக்குங்களாமேங்க. அதாவது ரச கந்தகம் உப்புங்கிற 3 விதமான உயரிய கனிமங்கள் வந்து மனிதனால் இணைக்க முடியாத இயற்கையினால் இணைச்சி ஒரே பொருளாக கட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த பொருளை தான் நம்ம கருணாகரசாமிகளும் பலராமையாவும் முப்புங்கிறாங்க, மெய்ப்பொருள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மெய்ப்பொருளையும் முப்பையும் தான் பல பரிபாசை பாடல்களாக பாடிட்டு வராங்க. இப்போ நம்ம கருணாகரசாமி சொன்ன அப்பின் வழிவந்த கல்பத்தில் இந்த மாதிரி நிகழ்பெரிய ஆழகால விஷ வித்து என்றும் வான்கோழி முட்டை என்றும் அப்படிங்கிறாங்க. அப்போ வான்கோழி முட்டைன்னா வான்கோழி முட்டையை போய் எடுக்கக்கூடாதுங்க. வான்கோழி முட்டை போன்று உருவத்தில் இருக்குமாம்மா அந்த முப்பு. இந்த மாதிரி அஷ்ட சித்தி சொர்ணம்ங்கிறாங்க. இப்போ இந்த 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 உருவத்தில் இருக்கக்கூடிய சரக்குகள் முப்பு எதுங்கிறது குருநாதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை விராடையது 10 எடுக்கணுங்கிறாரு. அப்பின் வழிவந்த கல்பத்தில் இந்த அஷ்டசித்தி சொர்ணம்னு சொல்லக்கூடிய முப்பு பொருள் மெய்ப்பொருளை வந்து 10 விராடை, ஒரு விராடைங்கிறது 4.5 கிராம், 10 விராடைங்கிறது 45 கிராமு. இப்போ சோற்றுப்பை 5 விராடை எடுத்து கல்வத்தில் போட்டு அரைங்கிறாங்க. சோற்றுப்பை ஏன் 5 விராடை எடுக்க சொல்கிறாங்கன்னா, இங்கே கடல் நீரை காய்ச்சி எடுக்கிற உப்பு கிடையாது, நம்ம சாப்பிட்ற சோற்றுப்பு கிடையாது, நம்ம மெய்ப்பொருள்லேருந்து பிரியக்கூடிய இன்னொரு உப்பு. இப்போ இதை தான் இங்கே நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ வந்து ப்ராசஸிங்குள்ளே வருவோம். இது வரைக்கும் தியரி, இப்போ ப்ராக்டிக்கலாக வருவோம். இப்போ என்னென்னங்க, இது வந்து நல்லா பாருங்கள். இது நம்ம மெய்ப்பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய கம்பியாக இருக்குதுங்களா, மெய்ப்பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய கம்பி உப்பு. இது வந்து கட்டியாக இருக்கணும். இது மெய்ப்பொருளிலிருந்து எடுக்கக்கூடிய சோற்றுப்பு.
ஒன்று காரம், ஒன்று சாரம். இது எப்படி பிரிக்கணுன்னாங்க, முப்பு முடித்து வைத்திருக்கிறதடா, அதை வைப்பு வைத்து திருத்துமடி தேடடான்னு இருக்காங்க. அப்போ வந்து முப்பு ஏற்கனவே முடித்து வச்சிருச்சு, இயற்கையினால் படைக்கப்பட்டுருச்சு. அதை வந்து பிரித்து ஒன்று கூட்டினா வேலை முடிஞ்சுது. இதை எப்படி செய்யணுன்னா, மெய்ப்பொருள் எடுத்து சூரிய சந்திர ஒளியில் வச்சா 2 விதமான திரவங்கள் எளிமையாக பிரிஞ்சு வந்துடும். அந்த 2 விதமான திரவத்தை, ஒரு திரவத்தை வந்து சூரிய ஒளியிலேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பி கம்பியாக உப்பாக வரும். இதுதான் சித்தர்கள் சொல்கிற கம்பி உப்பு. அதை இன்னொரு திரவத்தை எடுத்து சந்திர ஒளியில் வச்சோம்னா இந்த மாதிரி சிவந்த நிறத்தில் உப்பாக மாறும். இது வந்து சித்தர்கள் சொல்லக்கூடிய சோற்றுப்பு. இதை இரண்டையும் கல்வத்திலிட்டு 45 கிராம் 22 கிராம் போட்டு அரைக்கும் போது, இது 45 கிராம், இது 22 கிராம் போட்டு அரைக்கும் போது அரைக்க தண்ணியாக இருக்கும். திரும்பவும் அரைச்சிட்டே இருக்கும்போது இறுகி கல் மாதிரி இறுகிடும். ஏன்னா ஒன்று காரம், ஒன்று சாரம். காரமும் சாரமும் இணையும் போது அரைக்க நீராகும், திருப்பி இறுகி கல் போன்றாகும். அதை வில்லை தட்டி காய வச்சு பட்டு துணி, வெண்பட்டு துணியினால் கவசம் கட்டி அகலுக்குள்ளே வச்சு 2 படி உமி போட்டு புட வைக்கணும். நல்லா சிவந்த நிறத்தில் வரும். திருப்பி அதை எடுத்து இதே பொருள்னால் திருப்பி அரைச்சி இன்னொரு புட வைக்கணும். வைக்கும்போது 2வது புடத்தில் வந்து இந்த மாதிரி சிவந்த நிறத்தில் செந்தூரமாக மாறிடும். சிவந்த நிறத்தில் செந்தூரமாக மாறிடும். இப்போ இந்த செந்தூரம் தான் சித்தர்கள் சொன்ன அப்பின் வழி வந்த கல்பம். அதாவது மெய்ப்பொருள் 2லிருந்து 2 விதமான உப்புக்களை பிரித்து திருப்பி ஒன்று கூட்டக்கூடிய ஒரு செந்தூரம், உரு செந்தூரம்னு வச்சுக்கலாம். இதை ரசத்தை உருக்கி சிட்டிகை அளவு 35 கிராம் ரசத்தை உருக்கி சிட்டிகை அளவு போட்டோம்னா கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து பால்ஸாக வந்துடும். இந்த மாதிரி ரசம் வந்து பால்ஸாக பிரிஞ்சிடும். அணுப்பிளவு அங்கே நடக்கும். ரசம் வந்து மெட்டலாக மாறிக்கும். இந்த ரச மெட்டலை வச்சு தான் நம்ம பற்ப செந்தூரங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும். சித்த வைத்தியர்கள் வந்து ரசவாத ஆய்வாளர்களும் இந்த மாதிரி ரசத்தை மெட்டலாக மாற்றினா பற்பங்கள் செந்தூரங்களுக்கு கொண்டு போகணும். இது வந்து பாதரசத்தை அணுமாற்றம் பண்ணி பாதரசத்தை திரவ உலோகத்தை உலோகமாக மாற்றுற முறை. இதை தான் நம்ம பல்ராமையா கருணார சுவாமிக்கு வந்து அப்பின் வழி வந்த கல்பத்தை சொல்லியிருக்காரு. இதை ஆய்வு பண்ணி பாருங்கள், பொருளை தெரிஞ்சுக்குங்க. இந்த பூநீரையும் அண்டக்கல்லையும் போய் பின்னால் போய் காடு மேடெலாம் சுற்றாமல் எல்லா பக்கமும் இருக்குதுங்கிறாங்க. நல்லா ஊன்றி இயற்கையை கவனித்து பாருங்கள். இயற்கையே நம்மளுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு வழி கொடுக்கும். அதனால் எல்லா சித்த வைத்தியர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் இந்த முறையை கையாண்டு அப்பின் வழி வந்த கல்பத்தை எப்படி செய்யறதுங்கிற ரகசியத்தை சொல்லிட்டேன். அந்த பொருள் தெரிஞ்சால் போதும், 2ஆக பிரித்து ஒன்று கூட்டிட்டிங்கன்னா அப்பில் வழி வந்த கல்பத்தை நீங்கள் செஞ்சிடலாம். நன்றிங்க, வணக்கங்க.